ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் அதிராம்பண்ண நகராட்சி 17வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான சேதுரேடு டுவார்ட்ஸ் மொய்தீன் ஜும்மா பள்ளி, அதாவது தரகத்தெரு மொய்தீன் ஜும்மா பள்ளி, அதனை அருகாமையில ஒரு பாலம் அமைத்து கொடுக்கிறார் 17வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜனாப் மொய்தீன் பிச்சை அவர்கள். நான் அந்த வார்டில் படிப்படியாக என்னுடைய பொதுமக்கள் எனக்கு வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த என்பதில் பெருமிதம் கொள்கிறார். வாங்க அவற்றை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் மீது. சொல்லுங்க மீது. நீங்களோட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேட்டி எடுக்கும் போது சொல்லியிருந்தேன், பாலம் டெண்டர் ஆயிருக்கு, ஆமா, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே போடும் அப்படின்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. இந்த பாலம் மட்டும் இல்ல, இது தரவதிரு பள்ளியாசலுக்கு பக்கத்துல உள்ள 17வது சேது ரோடு போகுது. இந்த மழை டயத்துங்களில் வந்து பாலம், பழைய பாலம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாலம். அது தண்ணி எல்லாமே ரோட்ல வலிஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இந்த தண்ணி எல்லாம், ஆமா, தண்ணி எல்லாம் இப்ப ட்ரைனேஜ் புதுசா போட்டுட்டோம். பாலம் மட்டும் டிலே இருந்துச்சு. இப்ப நிதி கேட்டு பெற்று பாலம் போட்டிருக்கோம். இன்னையில இருந்து வேலை துவங்கிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு பக்கத்திலேயே தரகத்திரு பள்ளியாசல் பின்னாடி உள்ள மண்டபத்துக்கு பக்கத்துல சேது ரோட்ல வரக்கூடிய தண்ணி, வீடுகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணி அதே ரோட கிராஸ் பண்ணி தான் போகும். அதுல ஒரு பாலமும் சிறு பாலம் ஒண்ணு அமைச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க அதை பார்க்கலாம். சரி, அதையும் காட்டுறோம். அது இப்ப இந்த இடத்துல 2 பாலமும் வேலை முடியுது. இந்த சேது ரோட்டுக்கு உள்ள வேலைகள்ல இன்னொரு ஒரே ஒரு ரோடு மட்டும் தான். அதுலயும் இப்ப அது கண்டினியூவாவே இதுக்காக சேர்ந்த டெண்டர் தான். அதுல ஃபேவர் பிளாக் பிளஸ் ட்ரைனேஜ் போறதுக்கு பெரிய குழாய் போட்டு தண்ணியை கொண்டு வந்து அந்த பாலத்தில் கொண்டு வந்து இணைச்சி விட்டுட்டு அது மேலே அப்புறம் ஃபேவர் பிளாக் போடுறோம். இந்த கழிவு நீர் வந்து எங்க இருந்து எங்க செல்லக்கூடிய கழிவு நீர்? இந்த கழிவு நீர் சொல்ல போனால் தக்குவாப்பள்ளி இதுலேருந்து வருது. செக்கடி குளத்துலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து வருது. செக்கடி குளத்துலேருந்து, அதாவது மரக்கா குளத்துலேருந்து 1வது வார்டுலேருந்து வரக்கூடிய கழிவு நீர் இது. இது எங்க போய் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது கிராஸ் பண்ணி கடலுக்கு போறது. தெரு தெரு வழியா போய் ஆர்மெண்ட் தெரு போய் கடலுக்கு போயிடும். காந்தி நகர் வழியா கடலுக்கு போறது. இது கிட்டத்தட்ட 17-16 வார்டுடைய தண்ணிகள் இதுல தான் வருது. இங்கதான் வருது. இதுல இருந்து வெளியே ஆகுது. ஈசிஆர்ல 2 ஈசிஆர்லயும் ஜாயிண்ட் ஆகி இங்கிட்ட தான் வருது. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியா நிறைவேற்றி கொடுத்த திருப்தி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. நான் சொன்ன இது, நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எப்படி இருந்துன்னு கேட்டு பார்க்கலாம். நீங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோடா இருக்கட்டும், சாலைகளா இருக்கட்டும், தெரு ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய இதுல சேது ரோட்ல கம்ப்ளீட் ஆகுது. இதோட எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆச்சு. நான் சொல்லக்கூடிய வேலை அனைத்தையுமே நிறைவு பெற்றது. அதே மாதிரி திலகரத்தில் ஒரே ஃபேவர் பிளாக் ரோடு, அதையுமே டெண்டர் எடுத்து பெண்டிங்கில் இருக்குது. அந்த பணம் வந்து அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறதுனால அது போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி, அதாவது டெண்டர்காரர் நவாஸ் தான் எடுத்திருக்காப்புல. அது ஸ்கீமில் வந்தனால நான் இது முடிச்சுட்டு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நீங்கள் இது நிறைவேற யார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? நகரமன்ற தலைவர், நகரமன்ற துணைத் தலைவர். நம்மளுடைய கோரிக்கையை நம்ம சட்ட இதில் பேசுகிறோம், போர்டில் பேசுகிறோம், நகராட்சி கூட்டத்தில் பேசி நம்மளுடைய தீர்மானங்களில் பாஸ் பண்ணி அதுக்குள்ளே எந்த நிதிகளை பெற்றா சரியாக இருக்கும் அந்த நேரத்தில்ங்கிறத பெற்று நம்மளுக்கு தர்றாங்க. நம்ம அதை வாங்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக செய்கிறோம். நம்மளுடைய வார்டு பொறுத்தளவு 17வது வார்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மெயின் ரோட்டில் அமையக்கூடியது. அதனால எல்லா இதுவுமே நம்மளுடைய வேலைகள் முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் 6 மாதம் 7 மாதம் தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்குள்ள பணிகள் எல்லாமே நிறைவு விட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷம் இது. அதே போல் வாங்க அதையும் பார்ப்போம். அதே போல் பாருங்கள், இது கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து வரக்கூடிய வழி, கழிவுநீர் வெளியேறக்கூடிய வழியையும், இது நீண்ட நெடிய பிரச்சனை, அதையும் தீர்த்து கொடுத்துட்டேன்னு பெருமிதம் கொள்கிறாருங்க 17வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜனாப் மொய்தீன் பிச்சை அவர். அதிரைநல சார்பாகவும் இந்த வார்டு பொதுமக்கள் சார்பாகவும் அவருக்கு இங்கார்ந்த ஒரு நன்றியை தெரிவிப்போம். வாங்க. சொல்லுங்க, இது சம்பந்தமா. இந்த பாலம் வந்து நம்ம தாராம் திருமண மண்டபத்துக்கு பின்னாடிலேருந்து வரக்கூடிய ட்ரைனேஜ். இந்த இது கடற்கரை சாலை, இறக்கத்திலேருந்து வரக்கூடியது. இது மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகும் தண்ணி. இந்த பெரிய வடிகாலில் வந்து கிட்டத்தட்ட 17 வார்டுலேருந்து வரக்கூடிய தண்ணினால என்ன செய்யணும்னா அதிக கூடுதலா தண்ணி வர போகும்போது இதுல ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி மேலே ஏறும். சில வீடுகள்லாம் தண்ணி ஏறிடும். இப்ப இந்த ட்ரைனேஜ் போட்ட பிறகு அந்த தண்ணி இதுல ஏறது இல்லை. இப்ப இதுல பாலம் ஒண்ணு பிளாக் ஆயிரு, ஜாம்ப் ஆயிருச்சு, அடைஞ்சு உட்காந்துருச்சு. இப்ப இதையுமே நம்ம பாலமா போட்டு கொடுக்குறோம். பாலம் போட்டு கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த ரோட்லயுமே இந்த சைட்ல ஃபுல்லா அந்த கான் இருந்துச்சு, ஓப்பன்ல இருந்துச்சு. இது வந்து பெரிய பிவிசி பைப்பு போட்டு அது சேம்பர் கட்டிட்டு ஃபுல்லாவே அதுல ரோடு ஃபேவர் பிளாக் ரோடும் சேங்ஷன் ஆயிருக்கு. இந்த பாலம் வேலை முடிஞ்சோடனே அதையுமே நம்ம செஞ்சு கொடுத்துறோம். இதுல சேது ரோட்ல உள்ள
இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருது. மக்களுடைய பெரிய ஒரு இதாகவே எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட பல ஆண்டு கால எதிர்பார்ப்பு. இதில் ரோடு கேட்டிருந்தாங்க, இந்த ஓப்பனாக உள்ளதை மூடி விட்டுருங்க அப்படின்னாங்க. ஓ, இங்கேருந்து வர்றத இங்கேருந்து வர்றதை அவங்களுக்கு ஃபேவர் பிளாக் போட்டு மூடி தந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் இங்கேருந்து வர்றது ஓ, அதையும் போட்டு அது கொடுக்குறீங்க. ஃபேவர் பிளாக்கு இது சேங்ஷன் ஆச்சு. இதோடய அது வேலை பார்த்துருவாங்க. சரி. அதனால இந்த பாலத்தையும் போட்டாதான் அந்த தண்ணி ஸ்பீடாக எங்கேயுமே தண்ணி ஏறாமல் ரிட்டர்ன் ஏறாமல் இருக்குங்கிறதுக்காண்டி நல்ல தரமான இதாக இதை போட்டுருவோம் அப்படிங்கிறதாண்டி போட்டுட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவன்ட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வடிகால நீங்க அமைச்சு கொடுத்துருக்கிறீல்ல, இது ரொம்ப தரமா அமைச்சு கொடுத்த மாதிரி நம்ம பாக்குறோம். எப்படி இருக்குது? எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அமைச்சியல். இது வந்து தொலைநோக்கு பார்வையோட அமைச்சு கொடுத்த ட்ரைனேஜ். இது எப்படி கேட்டா, எல்லா வார்டும் தண்ணி வரனால இப்ப நகராட்சியில அன்றைக்கு இருந்த எம்பி குமார் சாரு, தியாகராஜ் சாரு, இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சாங்க, 50 ஆண்டுகளுக்கு, அதாவது தொலைநோக்கு பார்வையில இந்த ட்ரைனேஜை டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து ஆர்சிசி ட்ரைனேஜ். உள்ள வந்து கம்பி போட்டது, ஆளே கம்பி தான், கீழே மேட்டு போட்டு, சரி, டபுள் மேட்டு போட்டு எல்லாமே வந்து தரமான காங்கிரீட், M20 காங்கிரீட் எல்லாமே நல்ல தரமான இதா போட்டு கொடுத்தாங்க. இதோடைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், எந்த இடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. டம்ளர்ல தண்ணியை சாய்ச்சி விட்டோம்னா அந்த மாதிரி வாட்டம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சொட்டு தண்ணியோட நிக்காது. நீங்க இந்த ஹைட்டையும் பார்க்கலாம். எத்தனை ரோடு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ரோடு ஏறினாலுமே அதுல எந்த ஒரு டேமேஜுமே வராத அளவுக்கு அங்கங்க அதே மாதிரி பைப்பு தண்ணி மேல 3-4 இதா பைப் வச்சிருப்போம். ஒரு 2 இன்ச்சுல பக்கத்துல மழை தண்ணி ஓடுறதுக்கு. ரோடு ஹைட் ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போற மாதிரி அந்த டிசைன் பண்ணி தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா அதை பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷம். இது சொல்றது செஞ்சதுல பெரிய நேரம் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் அளிக்குது. இது நம்ம வார்டு, நம்ம கடமை என செயல்பட்ட இந்த கவுன்சிலருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க.